والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وعلى آله وأصحابه وسلم. وقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. قال النبي صلى الله عليه وسلم: نعمتان عظيمتان الصحة والفراغ. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மணிமணிகளை கேட்பதற்கும் இறைமறையினுடைய விளக்கத்தை பெறுவதற்குமாக இந்த கூட்டத்திற்கு மலக்குமார்களுடைய துஆவும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் சூழ இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கொப்ப அல்லாஹ்வின் ரஹ்மத்திற்குள் உட்பட்டவர்களாக நாம் இங்கே இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் நமக்கு அருளிய நிஅமத்துக்களில் மிகப்பெரியது உடல் ஆரோக்கியமும் ஓய்வும். இதுதான் மிகப்பெரிய ஒரு அருள் என்றார்கள், நிஅமத் என்றார்கள். அதை சரியான முறையிலே அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஓய்வையும் இறைவனுடைய வழிபாட்டில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மக்கள் அதிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். நாளை உங்களுக்கு உணர்வு வரும் பொழுது, நாம் அல்லாஹ்வை தொழ வேண்டுமே, இறை கடமைகளை நாம் இன்னும் இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உங்களுக்கு நேரமும் இருக்காது, உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைக்காது. ஆனால் இந்த சிஹத்தும் ஆரோக்கியமும் ஓய்வும் இருக்கிற நேரத்தில் நீங்கள் இபாதத் செய்வீர்களே, ஆனால் நாளை உங்களுக்கு ஆரோக்கியம் குன்றிய நேரத்தில் அல்லாஹ் மலக்குமார்களிடம் சொல்லுவான், அவர் சஹீஹாக இருக்கும்போது என்னென்ன அமல் செய்தார்களோ அதே அமலை இப்பொழுதும் பதிவு செய்யுங்கள். ஆக நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய அமல், நீங்கள் முதுமையிலோ நோயிலோ அந்த அமலை முழுமையாக செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது அந்த இளமையில் செய்த அதே அமல்களை அல்லாஹ் உங்களுடைய நன்மை பதிவேட்டில் பதிய செய்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக ஹதீஸ குதுசியிலே வரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். இன்றைய இளைஞர்களிடமிடத்தில் மிக குன்றி வருவது தீனும் அகலாக்கும். இந்த ரெண்டு தான் இல்லை, மற்ற எல்லாம் இருக்கு. சஹாபிகளிடம் இந்த தீனும் அகலாக்கும் நிறைந்து இருந்தன, பொருளாதாரம் கம்மியா இருந்துச்சு. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹிடம் வந்து திருமணம் செய்யலையான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு வசதி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ஏதாவது மகர் கொடுக்கறதுக்கு ஏதாவது கொண்டு வாப்பா, நான் உனக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறேன்னாங்க. இல்லைங்க ஒண்ணுமே இல்லைன்னாங்க அவங்க. ஒரு ஹதீஸ்ல எப்படியே வருது, ஒலோ ஹாத்தம பிஹதீதின், ஒரு இரும்பு மோதிரம் மாதிரி இருந்தா எடுத்துட்டு வந்தாங்க. அவரு போய் தேடி பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை, இரும்பு மோதிரம் கூட இல்லை. அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ். அப்போ உனக்கு ஓத தெரியுமா, குர்ஆன் மனனம் இருக்குதா? ஆம் யார சொல்லலாம். வறுமை, ஆனா குர்ஆன் இருக்கு. சரி, நான் உனக்கு மனம் முடிச்சு தர்றேன், உனக்கு தெரிஞ்ச சூறாக்களை பூரா உன் மனைவிக்கு கற்றுக்கொடு, நீ கற்றுக் கொடுப்பதை நான் மகராக்கி கொள்றேன். இதுல இருந்து சட்டம் எடுக்கிறாங்க, ஓதி கொடுக்கறதுக்கு சம்பளம் வாங்கலாங்கிறதுக்கு இதுக்குள்ள அனுமதி இருக்கு. அதாவது அந்த ஓதி கொடுப்பதையே மகராக ஆக்குறாங்க. இதுல இருந்து பல சட்டங்களை எடுக்க. அப்போ சஹாபிகளிடம் தீனும் அஹ்லாக்கும் இருந்தன. இன்னைக்கு ஒரு வாலிபன் வரனா அதோட பல லட்சம் வருது. களத்துல போட்டிருக்கான், வெள்ளி போட்டிருக்கான், கையில வெள்ளி போட்டிருக்கான். இது நம்மளுக்கு முன்மாதிரி இல்லை. மோதிரம் போட்டுக்கலாம்,
லட்சக்கணக்கான ரூபாய்க்கு மதிப்புண்டான மொபைலை வச்சிருக்கிறான். ஒரு வாலிபன் வந்தால் 1,00,000 சேர்ந்து தான் வருது அவனோட சேர்ந்து. ஆனா தீனும் அகலாக்கும் இருக்கானா இல்லை. நாளை அரசனுடைய நிழலை பெறக்கூடியவர்கள் ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி, வாலிபர் அல்லாஹ்வின் இபாதத்தில் வளர்ந்த வாலிபர் நாளைக்கு அரசனுடைய நிழல். கல்புன் முஅல்லகுன் ஃபில் மஸ்ஜித், அவனுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்பு கொண்டதாக இருக்கும் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக இன்றைய இளைஞர்களிடம் தொலைந்து போனது தீனும் அகலாக்கு தான். ஒரு மாப்பிள்ளையை பார்க்கிறோம்னு சொன்னா அவனுடைய படிப்பை பார்க்கிறோம், உலகத்தினுடைய வருமானத்தை பார்க்கிறோம். அவனுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா, அவன் தொழுறானான்னு யாரும் கேட்கறது இல்லை. ஆனால் சஹாபிகளிடம் அதுதான் இருந்தது. ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உங்களுக்கு தெரிஞ்ச சரித்திரமா கூட இருக்கலாம். தோற்றப்பழிவு இல்லை, கருப்பின அடிமை, கையில காசு ஒன்றும் கிடையாது, ரசூலுல்லாஹ் தான் உலகம். அவரை ஒத்தவர்கள் எல்லாம் திருமணம் முடிச்சுட்டாங்க. இவருக்கு யாரும் பெண் கொடுக்கறதுக்கு முன் வரல. ஏன்னா கையில காசும் இல்லை, தோற்றப்பொலிவும் கிடையாது, கருப்பினத்தாரு. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நாள் வாய் விட்டு கேட்டார், யார் ரசூலல்லாஹ், சொர்க்கத்துல ஹூலின் பெண்ணை மனம் முடிப்பான்னு சொல்றாங்களே, சொர்க்கத்திலேயாவது எனக்கு திருமணம் நடக்குமான்னு கேட்டாங்க. அந்த வார்த்தையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெகிழ்ந்து போயிட்டாங்க. நான் உனக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட வீட்டில் போய் பெண் கேட்க சொன்னாங்க. ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அது ஒரு சிறந்த குடும்பத்தினுடைய ஒரு பெண். அங்கே போய் கேட்ட உடனே அவங்க இல்லை நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இந்த ஜுலைபீபை அவங்களுடைய மகள் பார்த்ததில்லை. அவங்க திரைக்கு அந்த பக்கத்தில் இருக்காங்க. அந்த பெண் கூறினாள், அல்லாஹ்வுடைய ரசூலு என்ன பெண் கேட்டு விட்டுருக்குறாங்க, இதுக்கு மேலே நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலே விடவுமா நீங்க எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்க முடியும்? இவங்க மாப்பிள்ளையை பார்க்கல, நான் அந்த ரசூல்லா சொன்ன மாப்பிள்ளையை தான் முடிப்பேன். அவங்களிடம் தீன் இருந்தது. இவருடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல ஒரு ஆயத்தே இறக்கிட்டா, அந்த ஆயத்தினுடைய கருத்தை தான் அந்த பெண் சொன்னது. இதா கதல்லாஹு அம்ரன் வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டா உங்களுக்கு அதுல அபிப்பிராயம் நீங்க தலையிட முடியாது என்றான் அல்லாஹ். அல்லாஹும் ரசூலும் ஒரு முடிவெடுத்த பின்பு நம்முடைய கருத்துக்கு அங்க இடமில்லை என்ற வசனம் இவங்களுடைய விஷயத்துல இறங்கியது. எனவே அந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான ஒரு துஆவை செய்தார்கள். ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மதீனாவிலேயே அப்படிப்பட்ட ஒரு ஜோடி வாழ்ந்தது இல்லைங்கிறாங்க. 2 ஜோடியை சொல்லுவாங்க. ஒன்று ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொன்று உசாமா ரலியல்லாஹு தஆலா. 2 பேருமே கருப்பின அடிமைகள் தான். 2 பேருமே கருப்பினத்தார்கள். ஆனா இவங்க 2 பேரும் வாழ்ந்த மாதிரி அவ்வளவு ஜோடி பொருத்தமான மனசு ஒத்துடுச்சு. அல்லாஹ் தான் கல்பை இணைக்கிறான். உலகத்திலேயே மிகவும் ஆடம்பரமாக செலவழித்து நடத்தப்பட்ட திருமணங்கள் மனவிலக்கல போய் முடிந்ததை பார்க்கிறோம். நம்ம உதாரணம் சொல்ல தேவையில்லை. எத்தனையோ அழகானவர்கள், இவங்களும் அழகா இருப்பாங்க, அவங்களும் அழகா இருப்பாங்க, ஆனால் வாழ்க்கை ஒத்து போகல. ஆனால் தோற்றப்பொலிவு இல்லை, பணம் இல்லை, ஒண்ணும் இல்லை, அவங்கள மாதிரி ஒரு ஜோடி இல்லை. ஒரு யுத்தத்தில் ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஷஹீதானவருடைய உடலை சேகரித்து வருமாறு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அவங்க உடலை வரல. சஹாபிகளுக்கே கவனம் இல்லை.
அதாவது ஜுலைபிர் ரலியல்லாஹு அப்படி ரசூல்லாவோட மட்டும்தான் அவங்க நெருக்கம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக வந்து எங்க ஜுலைபீப் எங்க? 7 எதிரிகளை கொன்று அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாசாவை தன்னுடைய மடியில ரசூலுல்லாஹ் கிடத்தி, யா அல்லாஹ், இவரை நான் பொருந்தி கொண்டேன், நீனும் இவரை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த துஆவை கேட்டுட்டு சொன்னாங்க, இந்த ஜனாசாவாக நான் இருக்கக்கூடாதான்னா. அதாவது அல்லாஹ் ரசூலும் பொருந்தினதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்லிட்டாங்க, நான் பொருந்திக் கொண்டேன், நீனும் பொருந்திக்கோ. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் வருதுவானு மினல்லாஹி அக்பர், அதை விட பெருசு வேற ஒன்றும் கிடையாது. சொர்க்கத்தை விடவும் பெரியது எதுனா அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான். எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரையாவது நீங்கள் மஸ்ஜிதில் தொழு வருவதற்கு அனுதினமும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், இதா ரஅய்துமுல்லதீன யுஆஹதூன ஃபில் மஸ்ஜிதி ஃபஷாஹிதுஹு ஃபில் ஈமான், அவர் ஈமானுக்கு நாளைக்கு நீங்க சாட்சியா இருங்க. ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு சாட்சியே மஸ்ஜிதில் அவருடைய தொடர்பு இருக்க வேண்டும், மஸ்ஜிதில் வந்து தொழுகையை அவர் நிலைநாட்ட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் முடிச்ச புது மாப்பிள்ளை, வாலிபர், பகலெல்லாம் நோன்பு, இரவெல்லாம் தொழுகை. பொண்ணூட்டுக்காரங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரேடியா அவர் நோன்பு பிடிச்சிக்கிட்டு ஒரேடியா தொழுதுட்டு இருக்கிறாரு. அந்த வாலிபரை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாசத்துக்கு 3 நோன்பு பிடி, இல்லை அதை விட எனக்கு சக்தி இருக்கு, நான் இன்னமும் பிடிக்கணும். அப்போ திங்கக்கிழமை வியாழக்கிழமை பிடினாங்க. இல்லை இன்னும் நான் பிடிக்குவேன் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. விடாப்பிடி அமல்களின் மீது உண்டான ஆர்வம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படின்னா ஒரு நாள் நோன்பு வை, ஒரு நாள் விடு. இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு. இல்லை நான் தினசரி பிடிப்பேன், நான் அதுக்கு அனுமதி இல்லைன்ட்டான். இதுதான் மார்க்க சட்டம். தினசரி நோன்பு பிடிக்கக்கூடாது. ஒரு நாள் நோன்பு பிடிக்கலாம், ஒரு நாள் நோன்பு விடலாம், அல்லது மாசத்துக்கு 3 நாள். அப்போ ஒரு நோன்புக்கு 10 நன்மை. 10 நோன்பு பிடிச்சது. பஞ்சாபில் ஹசனதி ஃபலவு அஷ்ரு அம்சாலிஹா, ஐயாமுல் பீலுடைய நோன்பை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா 3 நோன்பு, அது 13, 14, 15 3 நோன்பு பிடித்திட்டா அந்த மாதம் முடித்த முழுக்க நீங்க நோன்பு பிடித்தது. ஜாக்பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, மாதம் முழுக்க நோன்பு பிடித்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படி பிடிக்கலாம். அதுக்கும் மேலே ஆர்வப்பட்டால் வியாழன், திங்கள் அமல்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய நாளான அந்த 2 நாளிலையும் நோன்பு வைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நெறிமுறைப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் திருமணம், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு 25 வயசு, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு 40 வயசு. அப்போ என்ன திருமணம் எப்படி நடக்கும்னா, முதல்ல பெண்ணுடைய சார்பிலிருந்து ஒரு ஆள் எழுந்து பேசுவார். அந்த பெண்ணை பற்றி, சிறப்புகளை பற்றி சொல்லிட்டு, இந்த பெண்ணை அந்த மாப்பிள்ளைக்கு முடிக்கிறதுக்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மாப்பிள்ளை சார்பாக ஒரு ஆள் எழுந்து பேசுவாங்க. இரண்டு உறவினர்களும் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய உறவு முறையான வேத விற்பன்னர் வரக்கத் இப்னு நௌஃபல், புகாரிலே முதல் பக்கத்திலேயே அவங்களுடைய வஹீனுடைய பாடத்தில் வரும். அந்த வரக்கத் இப்னு நௌஃபல் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவை பற்றி எஞ்சி பேசுகிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா செல்வ செழிப்பு மிக்கவர், ஒரு தொழிலதிபர், இப்படி பொருளாதாரத்தை குறித்தே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பேச வேண்டியது ரசூலுல்லாஹ் சார்பில் எஞ்சி பேசணும். இப்போ ரசூலுல்லாஹ் தான் நபி ஆகலையே. அபூ தாலிப் ரலியல்லாஹு அவங்க எஞ்சி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க?
மாப்பிள்ளை பத்தி நான் அறிமுகம் செய்யணும்னு தேவையில்லை. நீங்க தான் அவருக்கு அசாதிக்குன்னு பேர் வச்சிருக்கீங்க. உண்மையாளர் என்று நீங்க தான் பேர் சூட்டிருக்கிறீர்கள். அல் அமீன் நன்னம்பிக்கையாளர் என்று நீங்க தான் பேர் சூட்டிருக்கிறீங்க. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய குணங்களை பத்தி பேசுறாங்க. பேசிட்டு சொல்றாங்க, அல் மாலு லில்லுன் ஜாயிலுன். இந்த வரக்கத்து பிற நௌஃபல் பொருளாதாரத்தை குறித்தே பேசுனாங்களா இல்லையா? அவங்களுக்கு ஒரு கொட்டு வைக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க போல. அல் மாலு லில்லுன் ஜாயிலுன், பொருளாதாரம் நீங்கக்கூடிய நிழல், அதுக்கு நிரந்தரம் இல்லை என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். பின்னால் உள்ள கவிஞர்கள் எல்லாம் இந்த வார்த்தையை எடுத்து அவங்களுடைய கவிதையில உபயோகப்படுத்தியிருக்காங்க. பொருளாதாரம் நிரந்தரமா ஒரு ஆள்கிட்ட இருக்காது, நகர்ந்து கொண்டே போகும். செல்வம் செல்வோம் என்று பெயரும், தங்கம் தங்கோம் என்று பெயரும். அரபி வார்த்தைக்கும் அப்படித்தான் இருக்கு. பொருளுக்கு அல் மால், மால்னா சாயிறதுன்னு தான் அர்த்தம், மாலனா சாய்ந்தான்னு அர்த்தம். தங்கத்துக்கு ஜஹபுன் என்று பெயர். அதுக்கு மூன்றுக்குமே சபர் வச்சு ஜஹப என்று வாச்சா போனான்னு அர்த்தம். ஆக நிரந்தரம் இல்லை என்பதை குறித்து அந்த வார்த்தைகளிலே அதற்கு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அப்ப தாரீகில் இந்த அபூ தாலிப் பேசிய அந்த பேச்சு மிக தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. பின்னால் உள்ள கவிஞர்கள் எல்லாம் இந்த அல் மாலு லில்லுன் ஜாயிலுன், பொருள் நிரந்தரமாக இருக்காது, அது ஒரு நீங்கக்கூடிய நிழல், அதற்கு நிரந்தரம் இல்லைங்கிற வார்த்தையை நிறைய கவிஞர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப நாம் இன்றைய வாலிபர்களிடம் எதிர்பார்க்கக்கூடியது, அவங்க என்ன படிச்சிருக்காங்க. இந்த படிப்புங்கிறதே உலக ரீதியானதுதான். உலகத்தின் நோக்கத்திற்காக மாத்திரம் படிக்கிறது மார்க்கத்தில் வரவேற்கத்தக்கது அல்ல. அதன் மூலமாக நான் பயனாளிகளுக்கு பலன் தருவதற்கும், அது மருத்துவராக இருந்தால் சேவை செய்வதற்கும், அல்லது ஏதாவது ஒரு நல்ல நோக்கத்தை கொள்ளணும். பெற்றோர்களை காப்பாற்றுறது, உறவினர்களுக்கு கை கொடுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நோக்கத்தை நியத்து வச்சுக்கணும். நியத்து வச்சுட்டா அந்த உலக ரீதியான இது அல்லாஹ்வுக்காண்டி ஆயிரும். வெறும் குறிக்கோளாக பணமாக இருந்தால் அந்த கல்வி மார்க்கத்தில் செல்லுபடியாக வரவேற்கத்தக்கது அல்ல. ஆக இன்று யாரும் மாப்பிள்ளை தேடக்கூடிய, அவர் ஓத தெரியுமா, தொழ தெரியுமா, பொண்ணை கேட்குறாங்க. பொண்ணு ஓதுமா தொழுமான்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை யாரும் கேட்கறது இல்லை. ஏன் மாப்பிள்ளை சொர்க்கத்துக்கு போக வேண்டாமா? அப்ப ஈமானுக்கு அடையாளமே பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டிருப்பது தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே சஹாபிகளிடம் தீன் நிறைந்திருந்தது, அஹ்லாக்கு நிறைந்தது. அஹ்லாக்கத்தை பார்த்தாங்க, தீனை பார்த்தாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எடுங்க, கருப்பின அடிமை, பொருளாதாரம் கிடையாது. அவங்க மனம் முடிச்சிருந்தது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத குறைசி குடும்பத்தில் பொண்ணு கொடுக்குறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மல்டி மில்லியர். மக்காவிற்குள் அவங்களுடைய சரக்கு ஒட்டகம் நுழையுமையானால் கடைசி ஒட்டகம் எமன்ல நிற்கும். அவங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா என்னுடைய சகோதரியை முடிச்சுக்கிட்டாங்க. எதை வைத்து? அவங்களுடைய ஈமானை வைத்து. ஈமான பார்த்தாங்க, அழக பார்த்தாங்க, அகலாக பார்த்தாங்க. தங்கம் கொட்டி கிடக்கும், தோன்ற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு தங்கம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு துவா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க கையை கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா என்னுடைய சகோதரியை மனம் முடிச்சுங்க. அப்ப சஹாபிகள் அவங்களுடைய நோக்கம், அவங்க பார்த்த பார்வை அகத்தையும் அகலாக்கையும் தீனையும் பார்த்தாருங்க. தீனை பார்த்து தான் பொண்ணு கொடுத்தாங்க. நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டியது, நம்முடைய பிள்ளைகளை தீனியத்தானவர்களாக ஆக்க வேண்டும், அஹ்லாக் உள்ளவர்களாக ஆக்க வேண்டும். ஃபஜர்னா எப்பவுமே தெரியாது இன்னைக்கு உள்ள வாலிபர்களுக்கு. ஏன்னா அவர் இரவு ஆனால்தான் அவர்கள் புது பொலிவுடன் நம்முடைய நேரம் வந்தாச்சுன்ட்டு அவன் சுறுசுறுப்பு ஆகிறான். அவன் தூங்குறதே 2 மணிக்கு.
அப்ப எப்படி ஃபஜருக்கு வருவான்? ஒருவருடைய நாள் நல்ல நாளா கெட்ட நாளா? ரசூலுல்லாஹ் அடையாளம் சொல்லியிருக்காங்க. யார் ஃபஜர் தொழுகையை ஜமாத்தோட தொழுகிறாங்களோ அன்றைய நாள் அவருக்கு நல்ல நாள். இதுதான் நம்முடைய இஸ்லாம். அப்ப பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை தர்பியத்து பண்ணணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, யார் ஃபஜர்ல எஞ்சி தொழுகிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் இந்த ரஹ்மத்தை கொண்டு போய் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் கொடுத்துட்டுவான்னு மலக்குமார்கள்ட்ட கொடுத்து அனுப்பிடுறான். மலக்குமார்கள் வந்து யாரெல்லாம் பள்ளியாசல்ல தொழுகிறாங்களோ அவர்களுக்கும் வீட்டில் தொழக்கூடிய பெண்களுக்கும் அந்த ரஹ்மத்தை கொடுக்குறாங்க. நிறைய மிஞ்சிடுது. ஏன்னா பாதி பேர் எஞ்சிக்க இல்லையா, திருப்பி கொண்டு வராங்க. எதனா மிஞ்சிடுச்சு அல்லாஹ் சொல்லுவான், நான் தந்ததை திருப்பி வாங்க மாட்டேன். யாரெல்லாம் ஃபஜர்ல விழிச்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துரு. அப்ப யார் விழிச்சிருக்கா? 4 மணிக்கே மாட்டு மதத்தவங்க கடையை திறந்து வச்சிருக்காங்க. நம்மளுக்காக வழங்கப்பட்டது பாதிக்கு மேல அங்க போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நாம் அடைவதற்காக நம்முடைய பிள்ளைகளை தீனியத்தான முறையில் வளர்ப்பதற்கு அதில் அக்கறை காட்ட வேண்டும், ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை நினைவுபடுத்தியதோடு நாம் சிறிது நேரம் திக்ர் செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.